அனைவருக்கும் வணக்கம். காலம் தாழ்த்தப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று சொல்வார்கள். எந்த ஒரு தனி மனிதனின் உயிரையும் உடைமையையும் சுதந்திரத்தையும் இயற்றப்பட்ட சட்டத்தாலன்றி யாரும் பறிக்கலாகாது என்று அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 21 கூறுகிறது. அந்த வகையில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 14 பிரகாரம் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் என்று கூறுகிற வகையில் அனைவருக்குமான நீதி என்பது கிடைக்க வேண்டும். அதில் ஏழை எளியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், நலிவடைந்தவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சட்ட சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட அற்புதமான சட்டம்தான் நம்முடைய சட்ட சேவை அதிகார சபை சட்டம் 1987. இது உடனடியாக வந்துவிடவில்லை. 1976 இயற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அதிலே ஆர்டிக்கிள் 39A சேர்க்கப்படுகிறது. இதன் பிரகாரம் சட்டத்தின் உதவி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சரத்து இணைக்கப்பட்டாலும் அதன் பின்னீடு உசைனரா கட்டூன் எதிர் உள்துறை செயலாளர் பீகார் என்ற பொதுநல வழக்காடுவதற்கு வசதி இல்லாமல் சட்ட சேவை பெறுவதற்கு வழியின்றி தவித்த நீதிமன்ற காவலிலே விசாரணை கைதிகளாக இருந்தவர்கள் தண்டனை காலத்தை தாண்டியும் சிறையில் இருந்தார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் பொதுநல வழக்காக பொதுநல அமைப்பு இந்த உசைனரா கட்டூன் உச்சநீதிமன்றத்தை நாடி அதில் கிடைத்த அந்த தீர்ப்பில் வழிமுறைகளின்படி 1987 சட்ட சேவை அதிகார சபை சட்டம் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கொண்டு வரப்பட்டது. இது இந்த மாதம் 11ஆம் தேதி இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு அன்றைய தினமே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் இன்றைக்கு இருப்பதால் தான் ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்தை நாடி செல்கிறார்கள். இந்த நீதிமன்றத்திலே தாலுகா நீதிமன்றம் துவங்கி உச்சநீதிமன்றம் வரையிலே எந்த ஒரு தனி மனிதனும் நேரடியாக வழக்காட முடியும், பார்ட்டியின் பர்சனாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றாலும் கூட வழக்காடுவதற்கு வசதி இல்லாத மக்கள் நேரடியாக இலவச சட்ட உதவி மையங்களை நாடி அதன் பிரகாரம் நீதியை பெற முடியும். என்றைக்குமே சட்டத்தினுடைய உதவி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவருக்குமான நீதி சட்ட உதவி மையங்கள் மூலமாக கிடைக்கிற பொழுதுதான் ஏழைகளுக்கும் நீதியை நாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சரத்தின்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும் என்ற வகையில் இந்த சட்டம் அற்புதமாக இயற்றப்பட்டு இன்றைக்கு கிராமங்கள் தோறும் இலவச சட்ட உதவி முகாம்கள், பள்ளி கல்லூரிகளிலே சட்ட சேவை முகாம்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவருக்குமான சட்ட முகாம்களை நடத்தி மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக, சமரச மையங்கள் மூலமாக, மத்தியஸ்த மூலமாக வழக்குகளை முன்கூட்டியே தீர்த்து கொள்ளக்கூடிய வசதிகள் என்று அனைத்து விதத்திலும் வழக்கறுத்து வாழ்கிற அமைதியான சூழலை மக்கள் முன்னே கொண்டு வருவதற்கு இந்த சட்ட சேவை சட்டம் மிகுந்த உதவியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.